ஓடினால் எங்கோ மலை பள்ளத்தாக்கில் விழுந்துவிடும். அதேபோல் மனமும் கட்டுப்பாடின்றி ஓடினால் அது வாழ்க்கையை அழித்துவிடும். ஆனால் அதற்கு கட்டுப்பாடு கொடுத்தால் அது மிகுந்த வலிமையுடன் நம்மை இலக்கை நோக்கி அழைத்துச் செல்லும். நாம் ஒரு சிகரத்தை நோக்கி செல்ல நினைத்தால் அதற்கான சரியான வழியை கண்டுபிடிக்க வேண்டும். வழி தெரியாமல் ஏறத் தொடங்கினால் பாதி வழியிலேயே சோர்ந்து கீழே விழுந்து விடுவோம். வாழ்க்கையும் அதுபோல்தான். நம் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் மனத்திற்கு தெளிவான இலக்கு வேண்டும். நம்மை அடிக்கடி பாதிக்கும் ஒன்று ஆசைகள். ஆசைகளுக்கு முடிவே இல்லை. ஒரு ஆசை நிறைவேறினால் இன்னொரு ஆசை பிறக்கும். ஒரு ஆசை நிறைவேறாத போது மனம் துன்புறும். ஆனால் மனதை கட்டுப்படுத்தியவன் தான் ஆசைகளை அடக்கி மனதை ஒரே இறைவனின் நினைவில் வைத்திருப்பான். அந்த நினைவுதான் அவனை வாழ்க்கையில் வளமாக்கும். நீரை தொட்டால் கை நனைவதே தவிர முடியாது. அதுபோல இறைவனை நினைத்தால் நம்முடைய உள்ளம் தூய்மையாகாமல் இருக்காது. மனதை இறைவனில்